1000 ரூபா ஒருத்தன்ட்ட கடை வாங்குறேன், அதை தொலைச்சிடுறேன். இன்னொருத்தன்ட்ட 500 ரூபா கடை வாங்குறேன், சரி, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமா வாங்குறேன். மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 200. 1000 ரூபா கடை வாங்கினவன்ட்ட 100 ரூபா கொடுத்துட்றேன். 500 ரூபா கடை வாங்கினவன்ட்ட 100 ரூபா கொடுத்துட்றேன். இப்ப 1000 ரூபா கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய். 500 ரூபா கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300. நீ எவ்வளவுக்கு ஜாமா வாங்கின? 300. 1300 எவ்வளவு? 1600. நீ எவ்வளவு கடை வாங்கின? 1500. இந்த 100 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லு. பொண்ணு வேறு லெவலில் வந்து ட்விஸ்டடாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ட்விஸ்ட்டு வந்து சிஏசிஎம்ஏ கிட்டே வந்து இந்த ட்விஸ்ட்டை ஈஸியாக நம்ம பிரேக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கேஷ் புக் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கேஷ் புக்கு பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஷ் ரிசீப்ட் வந்து எப்படி வருது? 1000 ரூபா வந்து பாரோ பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபா பாரோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1500 ரூபா கேஷ் ரிசீப்டாக உள்ளே வந்திருக்கு. ஸோ டெபிட்டில் போடுவோம். அதுக்கப்புறம் கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு. 1000 ரூபா பாரோ பண்ணதை அப்படியே தொலைச்சிட்டாரு. ஸோ 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சைடில் போயிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரோயிங் 1000 ரூபா பாரோயிங் பண்ண இடத்துல அவருக்கு 100 ரூபா வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கேஷ் பேமெண்ட். அதுக்கப்புறம் 500 ரூபா பாரோ பண்ண இடத்துல ஒரு 100 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு கேஷ் பேமெண்ட். அதுக்கப்புறம் ஜாமா வந்து பர்ச்சேஸ் பண்ணது, பர்ச்சேஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கேஷ் பேமெண்ட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கேஷ் ரிசிப்ட், 1500 ரூபா கேஷ் பேமெண்ட். ஸோ ரெண்டு பக்கமுமே டேலி ஆயிடுச்சு. இதுதான் ப்ராப்பரான என்ட்ரி. ஓகேங்களா? பட் இந்த பொண்ணு வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா 900 and 400, 1000 ரூபா வாங்கினவங்களுக்கு 100 ரூபா பே பண்ணியாச்சு. ஸோ இன்னும் 900 பே பண்ண வேண்டியிருக்குது. 500 ரூபா வாங்கினவங்களுக்கு 100 ரூபா பே பண்ணியாச்சு. ஸோ இன்னும் 400 பே பண்ண வேண்டியிருக்குது. அது போக பர்ச்சேஸ் ஐட்டம் ஒரு 300 ரூபா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? 1600 ரூபா செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்குது. ஓகேங்களா? பட் செலவு பண்ணது கிடையாது. 900 400 இட்ஸ் எ டெப்ட் பேயபிள், நாட் பெய்டு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம கையிலேருந்து கேஷ் வந்து வெளியே போகலை, பட் பெய்டுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அதை எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட்டில் காமிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் 1000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம 100 ரூபா எடுத்து பே பண்ண முடியாது. இந்த ஏரியாவில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. 900 400 இஸ் எ டெப்ட் பேயபிள், பட் பெய்டுன்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கேஷ் புக் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தப்பே கிடையாது. ஓகேங்களா?